பாருங்க சார், அதை வச்சுதான் கான்செப்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அசைச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஆஹா, என்னடா காலம் ஃபுல்லா இப்படியே இருந்த இப்படி 4 பேருக்கு 4 விதமா ஏதாவது சொல்லி அப்படியே லைஃப் ஓட்ட வேண்டியது தானே. நமக்கு வேலை என்ன? எவனையாவது பார்த்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு முதல் தெருவுக்கு போவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். எவனுமே சிக்கல. ராஜு, ராஜு நீயாடா? நல்லா இருக்கியா? ஒரு நிமிஷம் கண்ணை தொடச்சுக்கிறேன். கையில எவ்வளவு வருஷமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்க. நல்லா தாண்டா இருந்த, திடீர்னு சிகரெட் குடிச்சு இப்படி உடம்ப கெடுத்துக்கிறியாடா? உங்க வீட்டுல உன்ன நம்பி தாண்டா இருக்காங்க. இப்படி எல்லாம் குடிக்க கூடாதுடா. ஒண்ணு இல்ல, இதே மாதிரி ஒரு பெரியவர் சொன்னாரு, தம்பி சிகரெட் குடிக்காத புற்றுநோய் வரும்னு சொன்னாரு. ஆமா, நானும் 15 வருஷமா குடிக்கிறேன். அவர் சொன்னது உடம்புக்கு நோய் வரும்டா. வாயில வர புகையை நக்கலா பேசிக்கிட்டு இருக்க ராஸ்கல். தயவு செஞ்சு சொல்ற, கீழே போடுறா, கீழே போடுறா, கீழே போடுறா, போடுறா. நசுக்கடா, நசுக்கடாது. இனிமேல் எங்க பார்த்தாலும் நீ சிகரெட் அடிக்க கூடாது. என்ன என் மூஞ்சியை பார்த்து சொல்றா? அடிப்பியா? அடிக்க மாட்டேன் மாப்பிள்ள. சூப்பர். என் அறிவு கண்ணை திறந்த அட்வைஸ் ஆறுமுகா. இது உன் அறிவு கண்ணா? சரி சரி, சந்தோஷம். நான் பேச்சு கேட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அடிக்க கூடாது. நீ யார் தெரியுமா எனக்கு? யாரு? நம்பேண்டா, நம்பேண்டா, நம்பேண்டா. ரொம்ப நன்றி நண்பா. அது சரி, தீப்பெட்டி ஏதாவது இருக்கு? என்னத்துக்கு? இல்ல, தீப்பெட்டி ஏதாவது இருக்கான்னு பாரு. என்னத்துக்கு? எனக்கு பத்த வைங்க. நாசமா போனோம். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 வாட்டி என்ன சொன்ன நீ? நம்பேண்டா. நம்பல. நம்பேண்டா, நம்பேண்டா. வாடா நம்பல, கிளம்புடா நீ. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், இது ஊருக்கு மட்டும்தான். உபதேசம், உபதேசம், உபதேசம். அடுத்த தெருவுக்கு போவோம், நம்ம வீலையில காட்டுவோம். யாரும் சிக்கல. யாராது? நம்ம சுந்தரா நீ? என்னடா இப்படி ஆடிட்டு வர்ற? பகட்டா பகல்லையே 8 போடுவாங்க, நீ 16 போட்டு வர்ற ராஸ்கல். பாரு, டானிக் போட்டுருக்கிறேன். டானிக்கா? ஏன்டா இப்படி போட்டு ஊரெல்லாம் பாக்குறது அவன வேடிக்கை? உங்க குடும்பமானவும் சேர்ந்து காத்துல பறக்குதா? குடிய கெடுக்கும் சொல்றாங்கல்ல, கவர்மெண்ட் சொல்லுதுல, கேட்காம ஏன்டா இப்படி அடிச்சு ராசிக்கல் இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? யாரும் தெரியுதா? பூசி பாரு, தெரியுதுல்ல. நம்ம குடிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, பல குடும்பங்க, இளைஞர்கள் குடும்பங்க ரோட்டில் நம்ம நம்பித்தான டாஸ்மாக்ல நிறைய இளைஞர்கள் பணம் கட்டி சேர்ந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை யாரா காப்பாற்ற? இப்படி எல்லாம் நீ குடிக்கிறதுக்கு காரணம் சொல்லி நீ அடிச்சுட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கா. இனிமேல் எங்கேயாவது குடிக்கிறத பார்த்தேன் நடக்க. அது ஒண்ணு இல்ல, நைட் அடிச்ச சரக்கு சரியில்லை, அதான் ஒரு மாதிரி உமட்டிடுச்சு. ராத்திரி பூரா கண் முழிச்சு எந்திரன் கதையை கேட்டுட்டு அதில் நடிச்சது விஜயகாந்தான்னு கேட்ட மாதிரி. நல்லா பொழுது போய்கிட்டு இருக்குடா. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். சூனா பாலா. அடுத்த தெருவுக்கு போவோம், யாரு இருக்கான்னு பாப்பா. யாரு யாரு யாரு? தெரிஞ்சு போச்சுரா. மாட்டிக்கிட்டியே மச்சான், மாட்டிக்கிட்டியே. அந்த பொண்ணுங்க மனசுல நீ மாட்டிக்கிட்டியே. லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா இப்படி ஊருக்கே தெரியாம லவ் பண்றது ரொம்ப தப்பு. இந்த லவ் கிவ் பண்ணி எங்கேயா பார்த்தேன். ஏன் தெரியுமா? நான் ஏன் தெரியுமா? உங்க குடும்பத்துக்கு அறிவுரை சொல்றேன். ஆறுமுகம் அட்வைஸ், ஆறுமுகம் சொல்றேன். இனிமேல் லவ் பண்ண கூடாது. 1 நிமிஷம். ஹலோ, ஹாய் கவிதா, ஐ லவ் யூ. பீச்சுக்கு வருவா, 2 பேர் சேர்ந்து சுண்டல் சாப்பிட. இனிமேல் பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பேசணும். ராஸ்கல் நடக்குது. 1 நிமிஷம். எப்படி இருக்க? லவ் பண்ண வேண்டாம் சொல்லி போட்டு இவன் 80 பிள்ளைகிட்ட தலையை போட்டிருக்கான்.
கேட்டாளா? இதுதான் ஊருக்கு உபதேசம், ஊருக்கு உபதேசம், ஊருக்கு உபதேசம். அடுத்த தெருவுக்கு போவோம். இப்படியே லைஃப மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்குது. நல்லா புரிஞ்சுட்டு ஒர்க். 5 வச்சா 10, 10 வச்சா 15, 20 வச்சா 40, 60 வச்சா 120. அட உள்ள வெளிய வெளி நீங்க உள்ள நாங்கதான் நீங்கதான் நாங்கதான் அட மங்காத்தா உள்ள வெளிய வெளி பத்தி உள்ள பத்தி. ஏன் மணியா என்னது சீட்டு விளையாண்டுக்கியா? ஆமா. நான் உன்னை எப்படி நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இப்படி சீட்டு விளையாண்டுக்க ஊதாரித்தனமா வேலைக்கு போகாம உங்க அப்பன் சம்பாதிச்சு காசு கொண்டு வந்து இங்க டெய்லி உள்ள வெளியே விளையாண்டுக்க. எவ்வளவு டெய்லி வந்து விடுறேன்? அட கருவாயா சொல்லு. 300 ரூபாய் கூட்டு வருவேன், 200 ரூபாய் கடை பாக்கி, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் போயிரு. ஆஹா, ஒரு நாளைக்கு 500 மாசம் 15, அப்ப 3 மாசத்துக்கு 45,000 ரூபாய் ஆச்சுரா. 45,000 ரூபாய் ஒரு கோட்டேலி பேமெண்ட் 45. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இனிமேல் இந்த உள்ள வெளியே எல்லாம் விட்டுரு. 3 மாசம் காசு எடுத்து வை. 45,000 ரூபாய் எடுத்துட்டு என் கூட வா. தோனி மேல கட்டுறா, தோனி மேல கட்டு. நாஸ்கல் சூடு இங்க விளையாண்டு இருக்க. ஐபிஎல் வரப்போகுது, ரிக்கி பாண்டிக்கு மேல கட்டு. பெரிய அமௌண்டா வரும். ஓகேவா? வருமாக்கு நல்லா வரும். நல்லா வருமாக்கு வரட்டு ஊருக்கு ஒண்ணு மாதிரி தான் வேணும். ஆஹா, இவனுக்கு திருப்தியாச்சு. இப்ப கடைசியா போவோம். இந்த 5வது தெருல யார் இருக்கான்னு பாப்போம். யாரு? ஆஹா, என்ன இந்த தெருவில் இந்த பெரியவர் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு? சிகரெட்டும் கொடுக்கிறாரு, சரக்கும் வச்சிருக்காரு. அந்த சமாச்சாரம் இருக்குமோ? ஹலோ சார். வணக்கம் சார். இவ்வளவு நல்ல ஜென்டில்மேனா இருக்கீங்க, சரக்கு போடுறீங்க, சிகரெட் அடிக்கிறீங்க, வேற ஏதாவது இருக்கா? தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க சார். வாழ்க்கை வாழ்வதற்கு தெரியும் சார். ஆமா, நீங்க இந்த ஊருக்கு உபதேசம் பண்றேன்னு சுத்திட்டு கிடையாது. ஆமா சார். ஊருக்கு உன்ன மாதிரி 10 பேரு. ஏன் நீ ஒருத்தனே போதுண்டா. உன்முதையில் 1000 அழுக்கு இருக்கின்றது. அத முதல்ல தொடுறேங்கப்பா. அடுத்த 5 தெரு சுத்தினதுக்கு அப்புறம் ஒருத்தன் நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிட்டான்னா இனிமேல் இந்த பொழப்பு பார்க்க கூடாது. இந்த பொழப்பு என்னோட போகட்டு. யாரும் இந்த மாதிரி புறப்பட்டுறாதீங்க. அப்படி புறப்பட்டு போய் புத்தி சொல்லணும்னா முதல்ல நீங்க கரெக்டா இருங்க, அதுக்கப்புறம் அவங்கள கரெக்ட் பண்ணுங்க. வரட்டுமா? வர்ற. ஓ, நன்றி.